வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னாக்கா, இசிஹெச்எஸ் கார்டு மிஸ் ஆனாலோ இல்ல வேற ஏதோ ப்ராப்ளத்தினால உங்ககிட்ட இசிஹெச்எஸ் கார்டு இருந்தாச்சு, அது இப்போ இல்ல உங்க கையில அப்படின்ற பட்சத்துல புதுசா கார்டு எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகலாம். ஆனா உங்களுக்கு கிளியரா புரியுற அளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளோட இசிஹெச்எஸ் போர்ட்டல். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்கிருந்தும் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இண்டிவிஜுவலோடது. ஸோ ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கிளிக் டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னவோ அது போட்டு நீங்க லாகின் பண்ணுங்க. மேக்ஸிமம் இங்க பாத்தீங்கன்னா யூசர் ஐடி மொபைல் நம்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இருக்கும். இந்த கேப்சா கோடு எடுத்து இங்க என்டர் வெரிஃபை கோட்ல போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கணும். லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் லோட் ஆயிட்டு உங்களோட ப்ரொஃபைலோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் பர் எல்லாருக்குமே இது கொடுக்கும். ஸோ இதுல ஓகே கொடுத்துட்டு உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். டேட் டைமோட அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இருக்கும். ரிமார்க்ல என்ன அதோட டேட்டா சொல்லிட்டு இதுல காட்டும். ஸோ இது நீங்க எல்லாருக்குமே இது காட்டும். மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், நெக்ஸ்ட் டெம்பரரி ஸ்லிப், மூணாவது பாத்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட், நாலாவது பாத்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கீழே, அதாவது இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா இங்க கீழே எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ல உங்களோட கார்டு நம்பர் இருக்கும், பெனிஃபிஷரி நேம் இருக்கும், அதே போல ரிலேஷன்ஷிப் இருக்கும், கார்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னாக்கா யார் கார்டு வேலிடா இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரீனா இருக்கும். இங்க வேலிட் டில்டு பாத்தீங்கன்னாக்கா பிரைமரி பெனிஃபிஷரிக்கும் ஸ்பௌஸுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க எப்பவுமே எலிஜிபிலிட்டி வேலிட் தான் இருக்கும். ஸோ மற்ற டிபெண்டட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எலிஜிபிள் நோ ஆக்ஷன் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இப்போ சன்னோட கார்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா கார்டு நம்ம பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்டு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் போயிட்டு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பிளாக் கார்டுன்னு இருக்கு. ஸோ இந்த கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க யார் கார்டை பிளாக் பண்ண போறீங்களோ அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க் பண்ணிட்டு கீழே இந்த டியூ டு சேஞ்ச் இன் டேட்டா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எதனால கார்டு நீங்க பிளாக் பண்ண போறீங்க ஸோ அதோட டேட்டா கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செலக்ட் சப் கேட்டகரி நாட் அலோடுன்னு ஆல்ரெடி அது ஹைட் ஆயிட்டு இருக்கும். இங்க ரிமார்க்ல நீங்க கார்டு லாஸ்னா கார்டு லாஸ், இல்ல கார்டு நாட் ஒர்க்கிங்னாக்கா என்ன உங்களுக்கு இஷ்யூவோ அந்த இஷ்யூக்கு தகுந்தாப்புல நீங்க மென்ஷன் பண்ணிட்டு இங்க சப்மிட் பண்ணி கொடுங்க. சப்மிட் பண்ணி கொடுத்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்டு சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களோட கார்டு பிளாக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ்லயுமே காட்டும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா 8/11/2024 11:48 மணிக்கு கார்டு பிளாக்கிங் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல் கார்டு வாஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு போட்டு அந்த கார்டு கார்டு நம்பரோட பாத்தீங்கன்னாக்கா இங்க டியூ டு லாஸ் ஆஃப் 64 KB கார்டு மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம கார்டு பிளாக் பண்ணது இங்க சக்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எந்த இண்டிவிஜுவலோட நீங்க கார்டு பிளாக் பண்ணீங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க கார்டு பிளாக் பை பெனிஃபிஷரி சிஸ்டம் சொல்லிட்டு இங்கேயுமே பாத்தீங்கன்னாக்கா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா கார்டு ரீபிரிண்ட்டுக்காக ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இங்க ரீபிரிண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் 64 KB சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம யாரோட ரிக்வெஸ்ட் கொடுத்தோமோ கார்டு பிளாக் பண்ணுமோ அவங்களோட நேமும் இருக்கு, கார்டு நம்பரும் இருக்கு, அதே போல கார்டு பிளாக்டு பை பெனிஃபிஷரி பப்ளிக் சிஸ்டம் இங்க ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இது செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க எஃப்ஐஆர் காப்பி லாஸோட எஃப்ஐஆர் காப்பி நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 53 ரூபா 10 பைசா கிளிக் ஆகும். ஸோ இங்க கிளிக் டு அப்லோடு கொடுக்கும்போது நீங்க உங்களோட எஃப்ஐஆர் காப்பி இங்க பாத்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு கார்டு கொடுத்துங்க. இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துங்க. உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா
நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதுல வந்து பே வித்ல போயிட்டு நீங்க எது மூலியமா வந்து உங்களோட பேமெண்ட் வந்து நீங்க கொடுக்க போறீங்களோ அது வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ யூபிஐ மூலியமாவும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த யூபிஐ ஐடியில உங்களோட லிங்க் ஆயிருக்கோ ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூபிஐல இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆன பிறகு ஸோ நீங்க எப்போ வந்து உங்களோட பேமெண்ட் வந்து இப்போ உங்களோட பேமெண்ட் வந்து எப்போ சக்சஸ் ஆயிடுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட் நம்பர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேமெண்ட்டோ அதுவும் கிடைச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இசிஹெச்எஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டை வந்து இசிஹெச்எஸ் ஸ்மார்ட் கார்டு அண்டர் ப்ராசஸ்ல வந்தாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இசிஹெச்எஸ் அப்ளிகேஷன் போர்ட்டல்ல வந்து போய்க்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க வந்து சப்மிட் பண்ண பிறகு உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரீபிரிண்ட் ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியேட் 64 KB கார்டு வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன்டியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. பேமெண்ட் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க கார்டு ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரோட கார்டுக்கு வந்து ரீபிரிண்ட் கொடுத்தீங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீபிரிண்ட் ரிக்வெஸ்ட் இனிஷியேட்டட் பை தி இண்டிவிஜுவல் அண்டர் லாஸ் ஆஃப் 64 KB. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ எப்போ நீங்க வந்து உங்களோட கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடுதோ ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து காட்டிடும் இங்க அப்ரூவல் ஸ்டேட்டஸ்ல வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த கார்டு ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கார்டு நம்பரும் கொடுத்துருக்காங்க, எப்போ வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்க அப்ரூவல் ஆன் கொடுத்துருக்காது பெண்டிங்ல இருக்கு. ஸோ இது வந்து எப்போ வந்து சக்சஸ் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு கார்டு பிரிண்ட் ஆயிட்டு வரும். அப்படி இல்ல ஏதாவது பை மிஸ்டேக்ல உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுதுனாலும் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்க அப்ரூவல் ஸ்டேட்டஸ்ல இங்க பெண்டிங்ல இருக்கிற இடத்த வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து தான் பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு வந்து லாஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கார்டை வந்து பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு இந்த 53 ரூபாய் அது 10 பைசா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்டு ரீபிரிண்ட்டுக்காக வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இப்ப நம்ம லாஸ்டா பார்த்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து காட்டும். இசிஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட ப்ரொஃபைல வந்து என்னென்ன அப்டேட் பண்றீங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேட்டஸ்ல வந்து காட்டும், அதோட ரிமார்க்லயும் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆன கார்டு வந்து நீங்க வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வழி. ஸோ இதை தவிர்த்து இப்ப நான் சொன்ன வழியை தவிர்த்து வேற எதனா உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும் பட்சத்துல கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. சேனல்ல இருக்க எல்லா வீடியோவும் பாருங்க. ஏன்னா ஸ்பர்ஸ் ரிலேட்டடும் சரி, இல்ல இசிஹெச்எஸ் ரிலேட்டடாகவும் சரி, இல்ல பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அந்த சந்தேகத்துக்கான விடை வந்து கண்டிப்பா நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோல இருக்கு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.